டாக்டர் எனக்கு அல்சர் இருக்குது, மருந்து பார்த்து எழுதுங்க. இது எங்கே போனாலும் டாக்டர்கிட்ட சொல்கிற முதல் வார்த்தை, பயப்படாதீங்க, அல்சர் இஸ் நாட் ஏ டிசீஸ், இட் இஸ் ஏ சிம்டம். இது ஒரு குறிகுணம் தாங்க. நேரம் தவறி சாப்பிட்றது, சாப்பிடாமல் இருக்கிறது, காரமாக சாப்பிட்றது, சூடாக சாப்பிட்றது, அதே போல் இரவு ரொம்ப நேரம் விழிச்சிருக்கிறது, இதெல்லாம் தான் காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மனக்கவலை, மன அழுத்தம், மன உளைச்சல். அப்புறம் அடிக்கடி விரதம் இருப்பாங்க, நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. அவன் கான்ஸ்டிபேஷன், நாள்பட்ட மலக்கட்டு பிரச்சனை. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மூட்டு வலிக்கு, ஆஸ்துமாவுக்கு, இப்படி அவங்களே சொல்லி மருந்து வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் தான் என்னாகும், கேஸ்ட்ரிக் அல்சரை உண்டாக்கும். இதை நம்ம குணப்படுத்தணும். மருந்து வேண்டாம். உணவு மூலமாக எப்படி குணப்படுத்தலான்னா, உணவில் என்ன பண்ணுங்கள், அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக உப்பு இல்லாமல் பாருங்கள். ரொம்ப சூடாக சாப்பிடாதீங்க. உணவில் கீரை, காய், பழங்கள் எடுத்துங்க. தயிர் மோர் சாப்பிடுங்க. கீரையில் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணீரை சாப்பிடுங்க. அதே போல் உணவில் நெய் சேர்த்திங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை முளைக்கட்டுங்க. இந்த வெந்தயத்தை முளைக்கட்டி ஒரு 10 கிராம் காலையில் இரவு தொடர்ந்து சாப்பிடுங்க. ஜீரகம் இருக்குது பாருங்கள், அந்த ஜீரகத்தை ஒரு 25 கிராம் முடிஞ்சு 10 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஜீரக தண்ணியை தொடர்ந்து எடுத்துக்கங்க. சந்தோஷமாக இருந்து பாருங்கள். நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிங்க. கேஸ்ட்ரிக் அல்சர் எங்கே போச்சுன்னே தெரியாது.